எனக்கு டைம் ஆகலையா? எம்பது நேரம் இப்படி சும்மா நின்றுட்டே இருப்பீங்க? சீக்கிரம், என் பொண்ணு வேற நேரம் சொல்லுது. ஷோ, உன் பொண்ணு தானே வரா? என்ன உன் பொண்ணுக்கு 1 வயசு ஆகுதா 2 வயசு ஆகுதா? இல்ல 6 மாசம் குழந்தையா என்ன? எல்லாம் அவளுக்கு வர தெரியும். 25 வயசு ஆகுது, அவளுக்கு வர தெரியாதா வீட்டுக்கு? யோ மனுஷா, 10 வருஷம் கழிச்சு நம்ம பொண்ணு வரா. சீக்கிரம் போய் நம்ம பொண்ணு கூட்டிட்டு வானா பேசிக்கிட்டு இருக்க நின்னுட்டு. 10 வருஷம் நம்ம பார்க்காத அவளால இருக்க முடிஞ்சுச்சு, இப்ப 10 நிமிஷம் அவளால இருக்க முடியாதோ? சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. போங்க, அங்கே BMW ஒரு கார் இருக்கு, அதில் என் பொண்ணு கூட்டிட்டு வாங்க. போயிட்டு இந்த காஸ்ட்லியஸ்ட் காரில் தான் கூட்டு போனோம். அவளை இந்த லோ காஸ்ட் கார்லாம் கூட்டு வந்தா அப்புறம் என் பொண்ணு கோச்சுப்பா. அவனுக்கு மேல உன் பொண்ணு இருக்கா, எந்த பண்ண நீ ஏன் இந்த ஆட்டம் ஆடுற? இன்னும் அவ வேற வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன ஆட போறீங்க தெரியலையே. 10 மணிக்கு ஃப்ளைட் இங்கே வருது, இப்போ 9 மணி ஆகுது. சீக்கிரம் போயிட்டு ஒரு ½ hour முன்னாடி வெயிட் பண்ணி அவளை கூட்டிட்டு வாங்க. எப்பா 10 மணிக்கு தானே ஃப்ளைட்டு, நீ 8 மணிக்கு குதிச்சிட்டு இருக்க? 8 மணிலேருந்து சொன்னா நீ 9 மணிக்கு போவீங்க. சரி, எனக்கு தெரியுமா நம்ம பொண்ணு வருது? சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் தடவை சொல்லிட்டு வரணும். என்னென்ன செஞ்சு வச்சிருக்கோம் மார்ம பொண்ணுக்கு? மீனை வறுத்து வச்சிருக்கேன், காடையை பொரிச்சு வச்சிருக்கேன், பிரியாணி வச்சிருக்கேன், பிரெட் அல்வா செஞ்சிருக்கேன், பாயாசம் செஞ்சிருக்கேன், குலோப் ஜாம் செஞ்சிருக்கேன், ஜிலேபி செஞ்சிருக்கேன், மற்ற அம்புட்டு ஐஸ்கிரீம் கூட செஞ்சிருக்கேன். அம்புட்டு விஷயத்தையும் இறக்கிருக்கேன். உனக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு இப்பதான் தெரியுது நீ சமைக்க தெரியும்னு. இத்தனை நாள் கிச்சனுக்கு போனதே இல்லையே. எப்பவுமே அன்னபூர்ணா தானே சமைப்பா? அன்னபூர்ணா எத்தனை வருஷமா உங்களுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கா? அவங்க கல்யாணம் ஆகி வந்ததுன்னு தான் சமைக்கிறா. அதுக்கு முன்னாடி யார் சமைச்சு போட்டது? அதுக்கு முன்னாடி கூட நீ எங்கம்மா சமைச்ச? அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வேலைக்காரங்க தான் சமைப்பாங்க. உனக்கு சமைக்க தெரியும்ன்றது எனக்கு இப்பதான் தெரியும். மம்மி, நான் வந்துட்டேன். என்ன செல்வி, இப்படி சீக்கிரம் வந்துட்டேன்? 10 மணி தான் வரேன்னு சொன்னேன். மம்மி, மை நேம் இஸ் நாட் செல்வி. எனக்கு செல்வின்னு கூப்பிடாத, எனக்கு பிடிக்கல. மை நேம் இஸ் செல்ஃபி. நான் அதை அழகா செல்ஃபின்னு மாற்றி வச்சிருக்கேன். என்னை செல்ஃபினே கூப்பிடு. ஏமா, உனக்கு அவ்வளவு அழகான பேர் வச்சிருக்கேன், தமிழ் செல்வின்னு. அதை போய் செல்ஃபின்னு வச்சிருக்கேன். சும்மா இருங்க டேட். அதான் நான் செல்வி சொல்வின்னு அதெல்லாம் ஸ்டைலா செல்ஃபின்னு வச்சிருக்கேன். சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னங்க டார்லிங், கொஞ்சம் இங்கே வாங்க. டார்லிங்கா? அது யாரு? மம்மி, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். எனக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. உனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதா? எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஏமா, ஹஸ்பண்ட் மட்டும் தானா இல்ல குழந்தை குட்டி ஏதாவது இருக்காமா? மம்மி, எனக்கு ஒரு பொண்ணும் இருக்கா. அவளை இங்கே கூட்டிட்டு வர முடியாது, ஏன்னா இங்கே ரொம்ப அலர்ஜிஸ், இங்கே ரொம்ப ஹாட், ரொம்ப வெயில். அதனால அவளை அங்கேயே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹாய் ஆண்டி. ஹாய் அங்கிள். என்னம்மா சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியல. நீ எங்ககிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லையே. ஃபர்ஸ்ட் இந்த ஷாக் ரியாக்ஷன்லேருந்து கொஞ்சம் கீழே வாங்க. எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? ஆக்சுவலி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் மேரேஜ் பண்ணுறது எங்களோட விருப்பம். அது பேரண்ட்ஸோட விருப்பம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால எனக்கு பிடிச்சிருந்தது, அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ வி மேரிட், வி போத் கெட் மேரிட். வி டோன்ட் நீட் யோர் பர்மிஷன்ஸ். உங்ககிட்ட நாங்கள் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்லுறோம், நாங்கள் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல. அப்பவே சொன்னேன் பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பாதுன்னு. என் பேச்சை கேட்டியா? இப்போ எங்க கொண்டு நிறுத்திருக்கு பாரு. என்னங்க இவ எப்படி குண்டு தூக்கி போடணும் எனக்கு கனவா கண்டேன். அவளை அனுப்பும்போது நான் என்ன சொன்னேன்? வேண்டாம், நம்ம கண் முன்னாடியே வளரட்டும், கூட்டிட்டு போகாத, வெளிநாடு வேண்டாம் வேண்டாம்னு தள்ள போனா அடிச்சுக்கிட்டா. நீ என் பேச்ச கேட்டியா? இன்னைக்கு நீ வந்து குத்துட்டு குறையுதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவளோட விருப்பம். அதான் சொல்லிட்டாலே வரம்பு பொண்ணு. உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு கேட்டுக்கோ. இன்ஃபர்மேஷன் சண்டாளி, நான் என் தம்பியை கட்டி வைக்கலாம் எம்பிட்டு ஆசையா இருந்தேன். என் ஆசையை மண்ணாடி போட்டாலே. மம்மி, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா? இவர் ஒரு வெல்கம் பண்ணல, இவருக்கு ஒரு டீ காஃபி கொடுக்கல. என்ன சும்மா நின்னுகிட்டே இருக்கீங்க? எவ்வளவு நேரம் அவர் நிப்பாரு? ஒரு கால் வலிக்காது? சீக்கிரம் போங்க போங்க, அவருக்கு வெல்கம் சீங்க ஏதாவது கொண்டு வாங்க. ஓ, என்னால் முடியல, என் கால் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா ப்ளீஸ்? எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா உங்க கால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இன்னும் கொஞ்சம் தூரம் நடங்க ப்ளீஸ். ஓ, நீ சொல்கிறதுல என்னால் கேட்க முடியாது, என் கால் ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் என்னை விடு. அக்கா அக்கா. அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க சார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் தூரம் நடங்களேன். உங்கள் கால் பெயின் இருக்குன்னு தெரியும், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் உங்கள் கால் ஸ்ட்ரென்த் ஆகிடும். தினமும் டாக்டர் ஒரு ½ hour ஆச்சு நடக்க சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. யார் இந்த பொண்ணு? என் மேலே ஏன் இவ்வளோ கேர் எடுக்கிறா? என் அக்கா கூட என்ன அந்த அளவுக்கு கண்டுக்கலையே. இந்த பொண்ணு யாரு? உங்களுக்கு நான் இப்போ எது சொன்னாலும் புரியாது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா
நாளைக்கு நீங்க நானு நம்ம பாப்பா எல்லாரும் நல்லா இருக்கலாம். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட இது என்னால ஓப்பனா சொல்லவும் முடியல. கல்யாணம் என்பது பூர்வ பந்தம்.